ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ வந்து போன வீடியோவோட பார்ட் 2 தான், கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இந்த வீடியோலையும் நம்ம சில இம்பார்ட்டண்ட்டான கெமிக்கல் டெஸ்ட் அப்புறம் வந்து சில ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கார்பைல் அமைட் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் பிரைமரி அமைன்ஸ். ஓகேவா, பிரைமரி அமைன்ஸை வந்து கண்டுபிடிக்க தான் இந்த டெஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டெஸ்ட்ல ஒரு பிரைமரி அமைன் CHCl3 பிளஸ் KOHோட நமக்கு வந்து ஆக்ட் ஆகும்போது நமக்கு வந்து ஐசோசைனைட் வந்து கிடைக்குது. ஓகேவா, இந்த ஐசோசைனைட் இந்த ரியாக்ஷன் நம்ம வந்து ஐசோசைனைட் ரியாக்ஷன் சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேரு ஐசோசைனைட் ரியாக்ஷன். ஸோ இதோட மெக்கானிசம் இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ RNH2 பிளஸ் CHCl3 இருக்கு அண்டர் KOH. ஸோ இப்போ இந்த KOH வந்து ஸ்ட்ராங் பேஸ். ஓகேவா, ஸ்ட்ராங் பேஸுங்கிறதுனால இந்த OH மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ராங் பேஸுங்கிறதுனால OH மைனஸ் வந்து கொடுக்கும். இந்த OH மைனஸ் வந்து இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து எடுத்துக்கும். அது எப்படின்னா CHCl3யோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படிதான் இருக்கும். Cl அப்புறம் இங்க வந்து H. ஸோ இந்த OH மைனஸ் வந்து இந்த ஹச்சை வந்து எடுத்துக்கும் ஸ்ட்ராங் பேஸ்டுங்கிறதுனால. ஸோ எடுத்துக்கிட்டனால சி இந்த ஹச் போயிடுச்சு. ஸோ சி இங்கே ஒரு லோன் பேர் வந்து அப்படியே இருக்கும். Cl Cl Cl. ஓகேவா, 3 Cl இருக்கும். இந்த OH மைனஸை கொடுத்துட்டு இந்த K பிளஸ் இருக்கும் இல்லையா, இந்த K பிளஸ் வந்து இந்த Cl வந்து எடுத்துக்கிட்டு KCl வந்து வெளியே போயிடும். ஸோ KCl வந்து வெளியே போயிடும். வெளியே போன பிறகு இந்த Cl வந்து ஆக்சுவலி வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் கார்பன். ஸோ அதனால இந்த 2 எலக்ட்ரான்ஸையும் வந்து இந்த Cl வந்து எடுத்துட்டு போயிடும். ஸோ அதனால CCl2. ஓகேவா, இதைத்தான் நம்ம வந்து கார்பீன் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா டைக்ளோரோ கார்பீன். ஓகேவா, இந்த டைக்ளோரோ கார்பீன்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா இது வந்து ஒரு எலக்ட்ரோஃபைல். என்னது எலக்ட்ரோஃபைலா, பாசிட்டிவ் சார்ஜே இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. இந்த கார்பன் 2 Clோட இருக்கு. ஆக்சுவலி கார்பன்ல வந்து 8 எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்தி இருக்கணும். ஆனா இங்க பாருங்க 1 2 3 4 5 6. ஸோ இங்க வந்து வேக்கண்டா வந்து சில ஸ்பாட் வந்து வேக்கண்டா வந்து ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குங்கிறதுனால இதுல வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து கம்மியா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரோஃபைலா வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த NH2 வந்து ஒரு நியூக்ளியோஃபைல். இது வந்து இந்த கார்பனோட வந்து அட்டாக் ஆகும். அட்டாக் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஆர் இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கிற இந்த கார்பனுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இந்த எலக்ட்ரோஃபைல் கார்பனுக்கு கொடுக்கும்போது தன்னோட எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து கம்மியாகுது. ஸோ அதனால இங்க வந்து பிளஸ் சார்ஜ் வந்துடும். ஸோ CCl2. ஓகேவா, இப்படிதான் இருக்கும். இங்க நமக்கு வந்து நைட்ரஜனுக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி நைட்ரஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, லீஸ்ட் ஸ்டேபிள். ஸோ லீஸ்ட் ஸ்டேபிள்ங்கிறதுனால இந்த ஹைட்ரஜன் வந்து வெளியே போயிடும். வெளியே போறதுனால நமக்கு RNH CCl. ஓகேவா, இப்படி 2 இருக்கு. ஸோ இன்னொரு KOH நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இங்க இப்போ வந்து இந்த KOH வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த KOH திரும்ப அது வந்து பேஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும். ஸோ KOH வந்து K பிளஸ் OH மைனஸ். OH மைனஸ் நம்ம வந்து வாட்டர்ல வந்து கிடைக்கும் பேஸ் வந்து. ஸோ இந்த OH மைனஸ் வந்து இந்த ஹைட்ரஜனை திரும்ப வந்து எடுத்துக்கும். அந்த புரோட்டானை திரும்ப அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்ட பிறகு N இந்த புரோட்டான் போன பிறகு இங்க மைனஸ். ஸோ CCl திரும்பியும் வந்து Cl. ஓகேவா, இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த K பிளஸ் இருக்கு. இப்போ OH மைனஸ் போயிடுச்சு. KClல வந்து KOHல வந்து K பிளஸ் இருக்கு. இந்த K பிளஸ் வந்து இந்த குளோரின் எடுத்துக்கும். ஓகேவா, இந்த குளோரின் எடுத்துக்கிட்ட பிறகு இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சுன்னா RN மைனஸ் CCl இருந்துச்சு. இந்த குளோரினா இந்த K பிளஸ் வந்து எடுத்துக்கும். K பிளஸ் வந்து இந்த குளோரின் எடுத்துக்கிட்ட பிறகு KCl வெளியே போயிடும். KCl வெளியே போன பிறகு R
n மைனஸ் இந்த குளோரின் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்ங்கிறதுனால இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி ஃபுல்லா வந்து குளோரின்கே போயிடும். ஸோ சி பிளஸ் திரும்ப வந்து சிஎல் இருக்கும், இங்கே இன்னொரு சிஎல் இருக்கும். ஸோ இந்த மைனஸும் ப்ளஸும் சேர்ந்து ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ ஆர் என் டபுள் பாண்ட் சி சிஎல் அப்படின்னு வந்து இருக்கும். ஓகேவா? திரும்ப இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த கேசிஎல் இந்த கே பிளஸ் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஓகே திரும்ப ஆர்என் இங்கே வந்து அந்த லோன் பேர் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த லோன் பேரை வந்து நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, அந்த லோன் பேர் அப்படியே தான் இருக்கும். திரும்ப அந்த கே பிளஸ் இன்னொரு கே பிளஸ் வந்து இந்த சிஎலை வந்து வெளியே எடுத்துக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படியே அங்கே போயிடும். அப்படி போகிறனால ஆர் டபுள் பாண்ட் அப்புறம் இங்கே சி பிளஸ் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த லோன் பேரும் இந்த பாசிட்டிவ் சார்ஜும் சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுது, ஆர் ட்ரிபிள் பாண்ட் என்சி. இதுதான் வந்து ஐசோசைனேட். இங்க வந்து கவனிச்சிங்கன்னா ரியாக்ஷன் மெக்கானிசத்துல 2 ஹைட்ரஜன் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். கரெக்டா 2 ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த அமைன்ஸ்ல பாருங்க, இந்த அமைன்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன், ஃபர்ஸ்ட் ஒரு புரோட்டான் போயிடுச்சு, செகண்ட் ஒரு புரோட்டான் போயிடுச்சு. இந்த 2 புரோட்டான் போன பிறகுதான் நமக்கு வந்து ஐசோசைனைடே ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்ல வந்து எப்பயுமே வந்து ஆர் NH2 இந்த நைட்ரஜனோட 2 ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆயிருக்கணும் எப்பயுமே. அப்பனாதான் இந்த 2 ஹைட்ரஜன் போன பிறகு நமக்கு வந்து RNC ஃபார்ம் ஆகும். இப்போ நீங்க செகண்டரி டெர்சியரி அமைன்லாம் இந்த ஆர் இந்த NH2ல வந்து 2 ஹைட்ரஜன் வந்து இருக்காது. இந்த அமைன்ல வந்து 2 ஹைட்ரஜன் இருக்காது, ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் செகண்ட் டிகிரியில. தேர்ட் டிகிரியில வந்து 0 ஹைட்ரஜன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து இந்த ரியாக்ஷன் வந்து பிரைமரி அமைன்ஸை மட்டும் கண்டுபிடிக்க தான் வந்து யூஸ் ஆகுது. பிரைமரி அமைன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ஐசோசைனேட் ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த ஐசோசைனேட் வந்து ஒரு ஃபவுல் ஸ்மெல் வந்து கொடுக்கும். ஓகேவா? இந்த ஃபவுல் ஸ்மெல்ல வச்சுதான் நமக்கு வந்து பிரைமரி அமைன் வந்து அந்த ரியாக்டன்ட்டா வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போற டெஸ்ட் வந்து இன்ஸ்பெக்ட் டெஸ்ட். இன்ஸ்பெக்ட் டெஸ்ட்ல இங்கே நம்ம வந்து பென்சீன் சல்போனைல் குளோரைடு வந்து யூஸ் பண்ணுவோம். பென்சீன் சல்போனைல் குளோரைடு அது வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த டெஸ்ட்டையும் வந்து பிரைமரி அமைன்ஸ் தான் வந்து கொடுக்கும். ஓகேவா? பிரைமரி அமைன்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். இதோட ரியாக்ஷன் மெக்கானிசமும் ரொம்ப வந்து சிம்பிள் தான். என்னன்னா மெக்கானிசம் பார்த்தோம்னா வெரி சிம்பிள். மெக்கானிசம் இதுல வந்து பென்சீன் சல்போனைல் குளோரைடு வந்து இருக்கு, பிளஸ் இந்த அமைன். முன்னாடியே பார்த்த மாதிரி தான் ஆக்சிஜன் ரெண்டுமே வந்து மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ், எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து ஆக்சிஜனுக்கே போயிடுது. ஸோ இந்த குளோரினும் வந்து மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் தான் சல்ஃபர் தான். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா சல்ஃபர்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த NH2 வந்து நியூக்ளியோஃபைலா இருக்கிறதுனால இந்த பாசிட்டிவ் சைட் எலக்ட்ரோஃபிலிக் சைட்டை வந்து அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ண பிறகு நமக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. டபுள் பாண்டோ
பிளஸ் இங்க என்ன ஆகுதுன்னா இங்க வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு SN2 மெக்கானிசம். ஸோ SN2 மெக்கானிசம்னுங்கிறனால நமக்கு வந்து இந்த குளோரின் வந்து லீவிங் குரூப்பா வந்து வெளியே போயிடுது. ஸோ லீவிங் குரூப்பா வெளியே போன பிறகு நமக்கு இருக்கிறது NH2R மட்டும்தான். ஓகேவா? இப்போ வந்து என்னன்னா இதை தான் நம்ம வந்து சல்பானில் அமைடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? இந்த NH2 கொடுத்த பிறகு இங்க வந்து பிளஸ் வந்து இருக்கும். நைட்ரஜன்ல பிளஸ் தான் இருக்கிறது லீஸ்ட் ஸ்டேபிள். ஸோ H பிளஸ் வந்து H மைனஸ் வந்து போயிடும். H மைனஸ் வந்து போன பிறகு H பிளஸ் வந்து போயிடும். ஸோ H பிளஸ் வந்து போன பிறகு நமக்கு வந்து இந்த மாதிரி தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். எஸ் டபுள் பாண்டோ NH அப்புறம் வந்து ஒரு R. இந்த H பிளஸ் வந்து இந்த Clோட சேர்ந்து தான் போகும். ஸோ பேசிக்கலி வந்து இந்த ரியாக்ஷன்ல HCl வந்து வெளியே போயிடுது. இந்த HCl வெளியே போன பிறகு எஸ் டபுள் பாண்டோ NHR. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு ஆல்கலி யூஸ் பண்ணுவோம். இந்த ஆல்கலி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஆல்கலி வந்து OH மைனஸ், ஆல்கலினா பேசிக்கலி வந்து பேஸ் தான். இந்த பேஸ் வந்து இந்த ஹைட்ரஜனை வந்து எடுத்துக்கும். இந்த OH மைனஸ் அந்த ஹைட்ரஜனை வந்து எடுத்துக்கும். அந்த ஹைட்ரஜனை எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு சாலுபிள் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. சாலுபிள் காம்பவுண்ட் இன் ஆல்கலி வந்து ஃபார்ம் ஆயிடுது. இந்த NaOH வந்து இந்த காம்பவுண்டோட ரியாக்ட் ஆகுறதுனால நமக்கு அது வந்து சாலுபிள் ஆயிடுது. இந்த OH மைனஸ் வந்து இந்த H வந்து எடுத்துக்கிடுது. ஸோ நமக்கு வந்து ஒரு சாலுபிள் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இதே நீங்க வந்து டெர்ஷியரி அமைனுக்கும் செகண்டரி அமைனுக்கும் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா டெர்ஷியரி அமைன்ல இந்த ஹைட்ரஜன் வந்து இருக்காது. இந்த ஹைட்ரஜன் வந்து இருக்காது. செகண்டரி அமைன்ல மேபி இந்த ப்ராடக்ட் வேணா வந்து ஃபார்ம் ஆகலாம். இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகலாம். ஆனா அந்த ப்ராடக்ட் வந்து NaOH ஐ மீன் ஆல்கலியில வந்து அது வந்து இன்சாலபிளா தான் இருக்கும். ஆனா டெர்ஷியரி அமைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரியாக்ஷன்ல இந்த காம்பவுண்ட் வந்து அதே செகண்டரி அமைன் மாதிரி தான் சாலிபுலா வந்து ஆல்கலியில வந்து இருக்காது. ஸோ இதனாலதான் இது வந்து பிரைமரி அமைனோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம ரியாக்ஷன் ஆஃப் அமைன்ஸ் வித் HNO2 வந்து பார்க்கலாம். HNO2 வந்து நைட்ரஸ் ஆசிட். இந்த ரியாக்ஷன் ஹேப்பன்ஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl. ஸோ என்னன்னா அமைன் இருக்கு, HNO2 அண்ட் HCl. HCl இங்கே வந்து ஸ்ட்ராங் ஆசிட்ங்கிறதுனால இதுதான் வந்து H பிளஸ் கொடுக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா HNO2 ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? N டபுள் பாண்டோ இந்த H பிளஸ் வந்து H பிளஸ் கொடுக்கறதுனால இந்த H பிளஸ் வந்து இந்த ஆக்சிஜன்ல வந்து அட்டாக் ஆகும். ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து நியூக்ளியோஃபைல்ங்கிறதுனால இந்த H பிளஸோட அட்டாக் ஆகி நமக்கு வந்து OH இந்த ஆக்சிஜனோட எலக்ட்ரான் டென்சிட்டி Hக்கு போறதுனால பிளஸ் சார்ஜ் வந்து வந்துடுது. திரும்ப இந்த மோஸ்ட் எலக்ட்ரானிக் ஆட்டமான ஆக்சிஜன்ல பிளஸ் சார்ஜ் இருக்கு. ஸோ லீஸ்ட் ஸ்டேபிள். ஸோ அதனால இந்த வாட்டர் மாலிகுல் வந்து லீவ் ஆயிடும். வாட்டர் மாலிகுல் வந்து லீவ் ஆயிட்டு நமக்கு வந்து N டபுள் பாண்ட் O. இந்த ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரானிட்டிங்கிறதுனால இந்த பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அதுவே எடுத்துக்கிட்டு நமக்கு எண்ல வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து நம்மளோட எலக்ட்ரோஃபைல். இப்போ இந்த RNS2 இருக்கு இல்லையா, இந்த RNS2 வந்து நியூக்ளியோஃபைல். இது வந்து இந்த எலக்ட்ரோஃபைலை வந்து அட்டாக் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரோஃபைல் அட்டாக் பண்றதுனால RNH2 பிளஸ், ஏன்னா வந்து பிளஸ் சார்ஜ் வந்து வரும் இந்த நைட்ரஜனுக்கு. ஏன்னா தன்னோட எலக்ட்ரான் டென்சிட்டியை இந்த N டபுள் பாண்ட் வந்து டொனேட் பண்ணிது. பிளஸ் அங்க வந்து வந்துடும், பிளஸ் சார்ஜ் அங்க வந்து வந்துடும், N டபுள் பாண்ட் O இங்க வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ நைட்ரஜன்ல திரும்ப வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ இது வந்து நியூட்ரலா மாற்றணும். ஸோ அதனால இந்த H வந்து வெளியே போயிடுது. H வெளியே போடுறதுனால RNH, இந்த H பிளஸ் வந்து வெளியே போயிடுச்சு. வெளியே போறதுனால RNH, தென் N டபுள் பாண்ட் O இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா டபுள் பாண்ட் O இப்போ வந்து இந்த ரெண்டும் வந்து ரெசனன்ஸ்ல இருக்கு. மீன்ஸ் இதோட லோன் பேரும் இதோட லோன் பேர் சிக்மா அண்ட் பை பாண்ட். ஸோ இருக்கிறதுனால இது வந்து இந்த லோன் பேர் வந்து டீலோக்கலைஸ் ஆகலாம். டீலோக்கலைஸ் ஆகி இப்போ வந்து ரெசனன்ஸ்ல இருக்கும்.
ஸோ ஆர் என் டபுள் பாண்ட் என் ஓ மைனஸ் இங்கே வந்து அந்த ஹச் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் மாலிகுல், திஸ் காம்பவுண்ட். ஓகேவா? திரும்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஆர் திரும்ப இந்த ஹச் பிளஸ் இந்த ஹச் வந்து ஆக்சுவலி வந்து லீவ் ஆயிடுது. லீவ் ஆகி அந்த ஓஹெச்சோட வந்து அட்டாக் ஆகிடும். ஓகேவா? இந்த ஹச் வந்து லீவ் ஆகுறதுனால நமக்கு வந்து திரும்ப இந்த ஹச் வந்து லீவ் ஆகுறதுனால நமக்கு வந்து திரும்ப இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ என் டபுள் பாண்ட் என் இந்த லீவ் ஆன ஹச் வந்து அப்படியே இந்த ஓஹெச்சோட வந்து அட்டாக் ஆகிக்கும். ஓகேவா? ஓஹெச்சோட அட்டாக் ஆகின பிறகு என்ன ஆகும்னா நமக்கு வந்து திரும்ப வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளோட திரும்ப நமக்கு வந்து ஹெச் பிளஸ் வந்து நம்மளோட இது வந்து ஹச்சிஎல் வந்து கொடுக்கும். அந்த ஹச் பிளஸ் வந்து திரும்ப ஆர் என் இது மைனஸ் டபுள் பாண்ட் மைனஸ்னா பேசிக்காவே வந்து தன்னோட லோன் பேர் தான் இருக்கு. தன்னோட லோன் பேர் திரும்ப வந்துருச்சு டபுள் பாண்ட் ஓஹெச். ஓகேவா? இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த போன ஹச் வந்து திரும்ப இந்த ஆக்சிஜன்ல வந்து அட்டாச் ஆகிக்கும். ஏன்னா அங்கே வந்து லோன் பேர் இருக்கு. ஸோ ஆக்சிஜன்ல அட்டாச் ஆகிக்கிட்டு இங்கே ஒரு ஹச் வந்து இங்கே வந்து அட்டாச் ஆகிக்கிறோம். ஸோ OH2 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுலேயே வந்து பிளஸ் சார்ஜ் திரும்ப இந்த ஆக்சிஜனுக்கு வந்துடும். ஏன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி டொனேட் பண்ணிடுச்சு. ஸோ திரும்ப இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா திரும்ப வாட்டர் வந்து வெளியே போயிடும். வாட்டர் வெளியே போகிறனால இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படியே இங்கே ஷிஃப்ட் ஆகிக்கும். ஷிஃப்ட் ஆகிக்கிட்டு ஆர் என் இங்கே லோன் பேர் இருக்கும் டபுள் பாண்ட் என் பிளஸ் இந்த இதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வந்துடும். ஏன் பாசிட்டிவ் சார்ஜ் வருதுன்னா இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த பாண்ட்ல இருந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பிளஸ் வந்துடும். திரும்ப வந்து இந்த லோன் பேரும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் சேர்ந்து ஒரு பாண்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதனால ஆர் என் ஆல்ரெடி ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. இந்த டபுள் பாண்டோட சேர்ந்து இந்த லோன் பேரும் பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் பண்றதுனால இந்த நைட்ரஜன் தன்னோட லோன் பேரே கொடுக்குது. ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து கொடுக்கறதுனால இந்த நைட்ரஜன்ல இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். இது வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி வாங்கிக்கிறதுனால இந்த பிளஸும் மைனஸ் சேர்ந்து இந்த நைட்ரஜன் வந்து நியூட்ரல் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க இந்த ப்ராடக்ட் தான் நம்ம வந்து கடைசியில் ஃபார்ம் ஆகுது RN2 பிளஸ். இப்போ நம்ம வந்து HCl யூஸ் பண்ணியிருந்தோம். HCl இருந்து H பிளஸ் வரும்போது நமக்கு வந்து H பிளஸ் வந்து வெளியே வரும்போது Cl மைனஸ் ஆல்ரெடி இருந்திருக்கும். இந்த மாலிகுல்ல வந்து நெட் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கு. ஸோ இந்த Cl மைனஸ் வந்து இந்த மாலிகுலோட சேர்ந்து நமக்கு வந்து RN2 பிளஸ் Cl மைனஸ். இதை நம்ம வந்து டையோசோனியம் சால்ட்னு சொல்லுவோம். இதை பத்தி நம்ம ஒரு தனி வீடியோலயே பார்க்கலாம். பட் இந்த ப்ராடக்ட் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது when amine react with HNO2. ஓகேவா? when amines react with basically primary amines react with HNO2 னா நம்ம வந்து டையோசோனியம் சால்ட் தான் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் அதோட மெக்கானிசம். ஓகே, நெக்ஸ்ட் பிக்மெண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த ரியாக்ஷன்ல ஒரு ஆக்சைன் வந்து H2SO4 ரியாக்ட் ஆகி நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு வந்து அமைட் கிடைக்குது. ஓகேவா? நம்ம H2SO4 யூஸ் பண்ணுவோம், இல்லை PCl5 அப்புறம் ஹீட்டிங் கொடுத்துருந்தாலும் பெக்மெண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணுவோம். ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம இதோட ரியாக்ஷன் மெக்கானிசத்துக்கு போகலாம். என்னன்னா RN ஸோ காம்பவுண்டை வரைஞ்சிக்கலாம். R C டபுள் பாண்ட் R டேஷ் N OH அப்புறம் இந்த ஒரு லோன் பேர். இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம கான்சன்ட்ரேட்டட் H2SO4 யூஸ் பண்ணுவோம். அதுலேருந்து H பிளஸ் கிடைக்கும். அந்த H பிளஸ் இந்த லோன் பேர் ஆஃப் ஆக்சிஜனோட அட்டாக் ஆகி நமக்கு வந்து RC R டேஷ் டபுள் பாண்ட் N OH2 பிளஸ் இங்கே வந்து ஒரு லோன் பேர் வந்து அப்படியே இருக்கும். இங்கே என்ன ஆகுதுன்னா
இந்த ஆக்சிஜனோட ப்ளஸ் சார்ஜ் இருக்கிறதுனால அது வந்து லீஸ்ட் ஸ்டேபிள். ஸோ இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து வாட்டர் மோஸ்ட் ஸ்டேபிளாக வாட்டரோட நமக்கு வந்து லீவ் ஆகிடும். ஸோ வாட்டர் வந்து லீவ் ஆகிட்டு நமக்கு இங்கே வந்து இந்த இந்த வாட்டரோட லீவ் ஆகுறதுனால இந்த எலக்ட்ரான்ஸ் பேர்ஸை வந்து இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கும். ஸோ இந்த நைட்ரஜனுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த நைட்ரஜனுக்கு திரும்ப பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். N பிளஸ் அப்புறம் வந்து இந்த லோன் பேர் அப்படியே இருக்கும். இப்போ என்னன்னா இந்த நைட்ரஜன்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு லீஸ்ட் ஸ்டேபிள் கண்டிஷன் தான். ஏன்னா மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடாது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இந்த கார்பன் நைட்ரஜன் பாண்ட் வந்து ஆக்சுவலி வந்து நைட்ரஜன் வந்து மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ இந்த கார்பனோட எலக்ட்ரான் டென்சிட்டியை தன் பக்கம் வந்து இழுத்துக்கும். இழுத்துக்கிறதுனால இந்த கார்பன்ல வந்து டெல்டா பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாயிட்டே வரும். ஸோ அதனால என்ன ஆகும்னா இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆல்கைல் குரூப் வந்து இங்க வந்து லீவ் ஆகி மீன்ஸ் ஆர் டேஷ் மைனஸா வந்து லீவ் ஆகி இந்த நைட்ரஜனோட வந்து அட்டாக் ஆகும். அப்படி அட்டாக் ஆகுறதுனால இங்க வந்து NR பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதனால இந்த நைட்ரஜன் வந்து நியூட்ரல் ஸ்பீஷஸா மாறுது. ஆனா இங்க ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா இந்த ஏதாச்சும் ஒரு ஆல்கைல் குரூப் வந்து நம்ம வந்து மைக்ரேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். பிகாஸ் இந்த நைட்ரஜன் வந்து நியூட்ரலா மாறணும். ஏன்னா சார்ஜ் நைட்ரஜன் பாசிட்டிவ் சார்ஜ் நைட்ரஜனா இருக்கு. இது வந்து நியூட்ரலா மாறணும். சோ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஆல்கைல் குரூப் இந்த குரூப்பா இருக்கலாம் இந்த குரூப்பா இருக்கலாம் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு ஆல்கைல் குரூப் நம்ம வந்து மைக்ரேட் ஆகி ஆகணும்னு சொன்னோம். ஆனா எந்த குரூப் மைக்ரேட் ஆகணுங்கிறத நம்மளோட ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து இப்ப டிசைட் பண்ணும்போது எப்படின்னா ஆக்சுவலி எல்லா இந்த பெக்மேன் ரீஅரேஞ்ச்மெண்ட்லயே என்ன ஒரு மேஜரான இம்பார்ட்டன்ட் பார்ட்னா இந்த OHக்கு எந்த குரூப் வந்து ஆன்டையா இருக்கோ மீன்ஸ் ஆப்போசிட்டா இருக்கோ அந்த குரூப் தான் வந்து இந்த எண்ணோட வந்து மைக்ரேட் ஆகும். மீன்ஸ் இந்த எண்ணுக்கு வந்து மைக்ரேட் ஆகுது இந்த நைட்ரஜனுக்கு வந்து மைக்ரேட் ஆகுறது இந்த OHக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஆல்கைல் குரூப் தான். ஏன் வந்து OHக்கு சேம் சைடு இருக்கிற இது ஆல்கைல் குரூப் வந்து மைக்ரேட் ஆக மாட்டேங்குதுன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஆக்சிஜன்ல இருந்து இந்த வாட்டர் வந்து லீவ் ஆகுது. லீவ் ஆகுறப்ப சேம் சைடு இருக்கிற குரூப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். மைக்ரேட் ஆச்சுன்னா இந்த வாட்டர் அப்பதான் வந்து லீவ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ரிப்பல்ஷன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ரெண்டுமே பல்கியர் குரூப்ஸ்ங்கிறதுனால ரிப்பல்ஷன் வந்து அதிகமா இருக்கும். அதுவே வந்து இந்த ஆப்போசிட் இந்த OHக்கு ஆப்போசிட்டா இருக்கிற குரூப்பை பாருங்க. இந்த ஆப்போசிட்டா இருக்கிற குரூப் வந்து இந்த சைடு வந்து லோன் பேர் மட்டும்தான் இருக்கு. லோன் பேர் இருக்கிறதுனால இந்த ரெண்டுக்கும் வந்து அவ்வளவா ரிப்பல்ஷன் இருக்காது. ஸோ அது வந்து ஈஸியா மைக்ரேட் ஆகி போயிடும். அதே இந்த சேம் சைடு இருக்கிற ஆர் குரூப் வந்து மைக்ரேட் ஆகுறப்ப இந்த ஆக்சிஜனும் அதே டைம் தான் வந்து லீவ் ஆகுது. ஸோ ரெண்டும் இது வந்து இந்த ரெண்டுத்துக்கும் வந்து மைக்ரேட் ஆகுறப்போ வந்து பல்கினஸ் இருக்கிறதுனால ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால இந்த குரூப்புக்கு பதிலா இந்த ஆர்டேஸ் குரூப் வந்து மைக்ரேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் பெக்மேன் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல. ஸோ இங்க வந்து டெல்டா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாயிட்டே வருது. ஸோ இந்த பாண்டோட போலாரிட்டி வந்து நமக்கு வந்து இந்த குரூப் தான் மைக்ரேட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த பாண்டோட போலாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகி ஒரு கட்டத்துல இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆயிடும். பிரேக் ஆயிடு இந்த ஆர் சி பிளஸ் இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். அப்புறம் இந்த நைட்ரஜன்ல இருக்கிற நெகட்டிவ் சார்ஜுக்கு வந்து இந்த வெளியே வந்த ஆர் டேஷ் மைனஸ் வந்து இங்க வந்து அட்டாக் ஆகும். ஒரு லோன் பேர் இருக்கு இங்க வந்து அட்டாக் ஆயிரும். அட்டாக் ஆயிட்டு என்ன ஆகும்னா ஆர் சி பிளஸ் டபுள் பாண்ட் என் இந்த ஆர் டேஷ் மைனஸ் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜோட அட்டாக் ஆகி நமக்கு வந்து இந்த ஆர் டேஷ் பேண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? இந்த ஆர் டேஷ் பேண்ட் ஃபார்ம் ஆயிட்டு இந்த லோன் பேர் அப்படியே தான் இருக்கும். ஸோ கார்பன்ல இப்போ வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஆல்ரெடி வந்து இங்க வந்து ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து பார்த்தோம். இந்த வாட்டர் வந்து இப்போ வந்து ஒரு நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகும். ஸோ நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகி என்ன பண்ணுன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற கார்பனோட வந்து அட்டாக் ஆகும். சரியா? அட்டாக் ஆயிட்டு ஸோ இந்த ஆக்சிஜனோட எலக்ட்ரான் டென்சிட்டி இந்த கார்பன் கொடுத்துருது. ஸோ அதனால வந்து இதுக்கு வந்து பாசிட்டிவ் இந்த ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருது. இப்போ என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன்ல திரும்ப பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது லீஸ்ட் ஸ்டேபிள் தான். ஸோ இந்த வச்சு வந்து வெளியே வந்துடும். இந்த வச்சு வந்து வெளியே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஆர் சி OH திரும்ப வந்து நியூட்ரல் ஸ்பீஸா மாறிடுச்சு. அப்புறம் டபுள் பாண்ட் என் ஆர் டேஷ் இந்த H பிளஸ் வந்து இங்க வெளியே வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த வெளியே வந்த H பிளஸ்
திரும்ப இந்த நைட்ரஜன்ல வந்து லோன் பேர் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி அட்டாக் பண்ணிடும். ஓகேவா? அட்டாக் பண்ணிட்டு அந்த லோன் பேர் ஆஃப் நைட்ரஜன் அதை வந்து அட்டாக் பண்ணும்போது ஆர் மாலிகுலை வரைஞ்சிக்கலாம் நம்ம. RCOH RCOH அதுக்கடுத்து டபுள் பாண்ட் N R டேஷ், அப்புறம் இந்த லோன் பேரை அந்த H பிளஸ் வந்து அட்டாக் பண்ணுது. ஓகேவா? அட்டாக் பண்றதுனால இங்க வந்து NH பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஸோ RCOH டபுள் பாண்ட், இந்த NH பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுது. இந்த NH பாண்ட்ல ஆக்சுவலி வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கு. ஏன்னா இந்த நைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து ஹைட்ரஜன் கொடுத்துச்சு. ஸோ இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா நைட்ரஜன்ல திரும்ப பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த டபுள் பாண்ட்ல இருக்கிற ஒரு பாண்ட் வந்து பிரேக் ஆயிடும். பிரேக் ஆகிக்கிட்டு RCOH இங்க வந்து இந்த நைட்ரஜன் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ்ங்கிறதுனால இந்த பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த நைட்ரஜனுக்கு போயிடும். ஸோ இந்த கார்பன்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். வந்துட்டு NH R டேஷ் இப்படி வந்து மாறிடும். ஓகேவா? திரும்ப வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த OH அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த H பிளஸ் வந்து வெளியே வந்துடும். ஓகேவா? இந்த H பிளஸ் வந்து வெளியே வந்துட்டு RC பிளஸ் O மைனஸ் NH R. ஸோ இந்த H பிளஸ் வந்து வெளியே வந்துட்டு என்ன, இந்த H பிளஸ் வந்து ரிமூவ் ஆன பிறகு மேபி ஏதாச்சும் ஒரு பேசிக் மீடியம் யூஸ் பண்ணி இந்த H பிளஸ் வந்து வெளியான பிறகு இங்க O மைனஸ் C பிளஸ்ன்னு இருக்கு. ஸோ இந்த ரெண்டும் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு நமக்கு அமைடு வந்து கிடைச்சிருது. RC டபுள் பாண்ட் O NH R டேஷ். ஓகேவா? ஸோ இந்த பெக்மேன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் தான். இதுல ரொம்ப முக்கியமா இம்பார்ட்டண்டா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த குரூப் வந்து மைக்ரேட் ஆகும். மைக்ரேட் ஆகுற குரூப் வந்து என்னன்னா, இந்த OHக்கு எந்த குரூப் வந்து ஆப்போசிட்டா இருக்கோ அந்த குரூப் தான் வந்து நைட்ரஜனோட வந்து மைக்ரேட் ஆகும். ஸோ இங்க வந்து OHக்கு வந்து R குரூப் தான் வந்து ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ அது வந்து இந்த நைட்ரஜனுக்கு வந்து மைக்ரேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஓகேவா? இந்த நைட்ரஜனுக்கு வந்து மைக்ரேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஓகே.